வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அடுப்புல ஒரு மண் சட்டியில தளதளன்னு கொதிக்கிற காரசாரமான மீன் குழம்போட வாசனை. அத நினைக்கும் போதே நாக்குல எச்சி ஊறுதுல்ல. இது சும்மா ஒரு சாதாரண ரெசிபி கிடையாதுங்க. நம்ம தென்னிந்தியாவோட அசல் கிராமத்து மீன் குழம்ப ஒரு மாஸ்டர் ஷெஃப் ரேஞ்ச்க்கு எப்படி பெர்ஃபெக்ட்டா செய்யறதுங்கிறதுக்கான ஒரு முழுமையான விளக்க தொகுப்பு தான் இது. சரி, ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு கேள்வி. மீன் குழம்ப மட்டும் செஞ்சா அன்னைக்கு சாப்பிடுறத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது ஏன் இவ்ளோ பிரமாதமா இருக்கு? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் இல்லையா? இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான சயின்ஸ் என்ன? குறிப்பா பொறுமை. ஏன் மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் அப்படிங்கறத நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். பகுதி 1. சமைக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய தயாரிப்புகள், அதாவது இதோட ஃபவுண்டேஷன். முதல்ல மீனை எப்படி ரொம்ப சுத்தமா பெர்ஃபெக்ட்டா கையாள்றதுன்னு பார்க்கலாம். கிருமிகள் பரவாம இருக்க உங்க கட்டிங் போர்டு மேல ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சுக்கோங்க. மீனை வெட்டும்போது கத்தியோட நடுப்பகுதியை யூஸ் பண்றதை விட நுனிய மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா கட் ரொம்ப துல்லியமா விழும். மீனோட வயிற்று பகுதியில ஆரம்பிச்சு தலை வரைக்கும் மெதுவா வெட்டணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதோட அடிப்பகுதியில ஒரு வி ஷேப்ல கட் பண்ணீங்கன்னா துண்டுகள் பார்க்க ரொம்ப சுத்தமா கடையில வெட்டுற மாதிரியே பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். பகுதி 2. அத்தியாவசியமான பொருட்கள். நம்ம குழம்போட மேஜிக் பேஸை உருவாக்குறதுக்கான சரியான அளவுகள் என்னன்னு சொல்லிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ மீன், பொடியா நறுக்குன 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்ல புளி. மசாலாவுக்கு பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுவும் நல்லெண்ணெய்னா ரொம்ப விசேஷம். கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இத வச்சுதான் நாம அந்த அல்டிமேட் டேஸ்ட கொண்டு வர போறோம். இதுல ஷெஃப் தீனா அவங்க ஒரு அருமையான ட்ரிக்கை ஷேர் பண்ணிருக்காங்க. பழைய புளி, அதாவது அந்த கருப்பு நிறத்துல இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்றதுதான் அந்த அசல் சுவைக்கு காரணம்னு சொல்றாரு. புது புளியில பாத்தீங்கன்னா லேசா ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும். ஆனா பழைய புளியில அந்த இனிப்பு சுத்தமா இருக்காது. அது குழம்புக்கு ஒரு சூப்பரான அடர்த்தியான நிறத்தையும் அந்த கச்சிதமான புளிப்பையும் கொடுக்கும். இது ஒரு முக்கியமான கேம் சேஞ்சர். சரி, பகுதி 3. குழம்போட அடிப்படையை உருவாக்குறது. இங்கதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் மண் சட்டி. சாதாரண பாத்திரத்துக்கும் மண் சட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. மண் சட்டி பாத்தீங்கன்னா சூட்டை ரொம்ப நேரத்துக்கு அப்படியே தக்க வச்சுக்கும். அதனால மசாலாக்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு ரொம்ப அழகா கலந்து அந்த மண் வாசனையோட ஒரு அசல் கிராமத்து ஃப்ளேவரை உணவுக்கு கொண்டு வரும். இதனாலதான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் இதை ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த பழைய புளிய தண்ணியில ஊற வச்சு புளி தண்ணிய தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மண் சட்டியில தாராளமா எண்ணெய் ஊத்தி கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா வாசனை ஆழு தூக்கும். அப்புறம் வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்குனதும் தக்காளி சேர்த்து அது நல்லா மசிஞ்சு தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் பொறுமையா வதக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே நாம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம புளி தண்ணிய ஊத்தி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ் நல்லா தளதளன்னு கொதிச்சு வரணும். அது கொதிக்கும் போதே பாருங்க, அந்த வீடே மணக்கும். பகுதி 4. மீனை சேர்த்தன். குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா எல்லாம் ஒன்னு சேர்ந்த பிறகு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புக்கு வரும். மீன் துண்டுகளை ரொம்ப மெதுவா அந்த கொதிக்கிற குழம்புல போடணும். மீனை போட்ட உடனே தீய குறைச்சு அப்படியே சிம்மர்ல வச்சிடுங்க. சரியா 8லேருந்து 10 நிமிஷம் மட்டும்தான் மீன் வேகணும். அதுக்கு மேல விட்டீங்கன்னா மீன் அப்படியே கரைஞ்சு போயிடும். கடைசியா நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய மேலாப்ல தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்து பகுதி 5. சுவைய கூட்டுறதுக்கான சில ரகசிய குறிப்புகள். மீனை போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னா கரண்டிய விட்டு வேக வேகமா கிண்டுறது. அப்படி செஞ்சா அவ்வளோ சாஃப்டான மீன் துண்டுகள் எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சிடும். ஸோ கரண்டியை யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு துணியால அந்த மண் சட்டியை 2 பக்கமும் பிடிச்சிட்டு ரொம்ப மெதுவா பானைய சுழற்றி விடுங்க. இப்படி செஞ்சா மீன் துண்டுகள் உடையாம அப்படியே முழுசா கிடைக்கும். மதுரை பக்கத்துல ஃபாலோ பண்ற ஒரு அட்டகாசமான கிராமத்து சீக்ரெட்டை இங்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, குழம்ப அடுப்புல இருந்து இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது என்ன பண்ணும்னா மீன்ல இருக்கிற அந்த லேசான கவுச்சி வாடைய சுத்தமா எடுத்துட்டு குழம்புக்கு ஒரு யுனிக்கான பிரமாதமான மணத்தை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பகுதி 6. மீதமான குழம்போட மேஜிக். நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு இப்போ வருவோம். மீன் குழம்பு ஏன் அடுத்த நாள் அவ்ளோ சுவையா இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னா,
சமைச்ச குழம்ப ஒரு சில மணி நேரமோ அல்லது நைட் ஃபுல்லாமோ அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுறப்போ அந்த கெட்டியான குழம்பு மீன் துண்டுகளுக்கு ஒரு பாதுகாப்பான போர்வை மாதிரி மாறிடுது. அந்த மசாலாக்களும் புளிப்பும் ரொம்ப ஆழமா மீனுக்குள்ள இறங்கி அதோட சுவைய வேற லெவலுக்கு கொண்டு போகுது. அடுத்த நாள் அந்த குழம்ப சூடுபடுத்தும் போது நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அதிக தீல வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா மென்மையான மீன் உடைஞ்சிடும் அண்ட் அந்த குழம்பும் ரொம்ப கெட்டியாயிடும். அதுக்கு பதிலா ரொம்ப குறைவான தீல வச்சே மெதுவா சூடுபடுத்துறது தான் சரியான முறை. எப்படி பெர்ஃபெக்ட்டா சூடுபடுத்துறதுன்னு சொல்றேன். நீங்க அடுப்புல வச்சு சூடுபடுத்துறீங்கன்னா மிதமான தீயில ஒரு 8ல இருந்து 12 நிமிஷம் வைங்க. கிரேவி ரொம்ப கெட்டியாகாம இருக்க லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். ஓவன் யூஸ் பண்றீங்கன்னா 160 டிகிரில ஃபாயில் பேப்பரால மூடி ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் வைங்க. மைக்ரோவேவ்னா மீடியம் பவர்ல வச்சு ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து லைட்டா கிளறி சூடுபடுத்துங்க. இது மீனை ரொம்ப சாஃப்டா வச்சுக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு உலகத்தரம் வாய்ந்த கிராமத்து மீன் குழம்புக்கான முழுமையான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஆனா கடைசியா ஒரு கேள்வி. இது எல்லாம் சூப்பரா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வரைக்கும் அதை சாப்பிடாம வெயிட் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட பொறுமை இருக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த சுவையான விளக்க தொகுப்புல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம்.